ஹாய், நான் உங்களோட வெங்கட் ஃப்ரம் விக்கி டெக் அண்ட் காஷ்மீர். ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்களை மீட் பண்றதுல. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்குற ஒரு சூப்பரான டாபிக் என்ன, ஃப்ரெஷர்ஸ். ஃப்ரெஷர்ஸ் எப்படி ஜாப் சர்ச் பண்ணலாம்? சார் நான் டிகிரி முடிச்சாச்சு சார், நான் இப்போ வேலை தேட போறேன் சார், நான் வேலை எப்படி எனக்கு கிடைக்கும் அப்படின்னா நிறைய பேர் குழப்பத்தோட இருப்பீங்க. அதுக்கான ஒரு சூப்பர் வீடியோ தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாங்க. ஆக்சுவலா எல்லாருக்குமே இருக்க ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து காலேஜ் முடிச்சுட்டு வர பசங்க வந்து காலேஜ்ல படிச்சிருப்பாங்க. ஆனா எப்படி வேலை தேர்ந்த அந்த கைடன்ஸ் தான் வந்து மிஸ் ஆயிடுதுங்க. அதனாலதான் வந்து நிறைய பேர் வந்து டிகிரி முடிச்ச பின்னாடி வேலை கிடைக்கிறது இல்லைங்க. எல்லாருமே என்ன தெரியுமா நினைச்சிட்டு இருக்காங்க, டிகிரி முடிச்சா இந்த டிகிரிக்கு ஒரு வேலை கிடைக்கும்னு நினைக்கிறாங்க. கிடையாது. டிகிரிக்கான ஸ்கில் இருந்தாலும் உனக்கு வேலை கிடைக்கின்றது தான் நிதர்சனமான உண்மைங்க. டிகிரின்றது வந்து ஒரு பேப்பர் தாங்க. அதனால வந்து எந்த பெனிஃபிட்டும் கிடையாதுங்க. அதனால நமக்கு வேலை கிடைக்கின்றது உண்மை கிடையாது. இது முதல்ல புரிஞ்சுக்கங்க. ஓகேவா? அவன் எதிர்பார்க்கறது எல்லாமே இந்த டிகிரின்றது ஒரு மினிமம் குவாலிஃபிகேஷன் தான். அதுக்கான ஸ்கில் இருந்தா உன்னை எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் கம்பெனிக்காரங்க யோசிப்பாங்க. அது முதல்ல புரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ நம்ம பார்க்குற 7 டிஃப்ரெண்ட் டாபிக்ஸ் என்னன்னு பார்க்கலாங்க. முதல்ல நம்ம பார்க்கறது என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து எந்த கேரியர், விச் கேரியர் டு சூஸ். அதாவது நான் ஒரு மெக்கானிக்கலா இருக்கேன். நான் மெக்கானிக்கல் ஃபீல்டில் போக போறேன்னா ஐடிக்குள்ள போக போறேன்னா, நான் எலக்ட்ரானிக்ஸ்ல இருக்கேன். மெக்கானிக்கல் எலக்ட்ரானிக்ஸ்குள்ள போக போறேன்னா ஐடிக்குள்ள போக போறேன்ட்டு ஒவ்வொரு இடத்துலையுமே வந்து நீங்க முதல்ல முடிவு பண்ணணும். உங்களோட கெரியர் என்ன, அடுத்த லெவல்ல நான் என்ன பண்ண போறேன் அப்படின்றத முதல்ல முடிவு பண்ணுங்க. ஓகே, உங்க சீனியர்ஸ் கிட்டலாம் விசாரிச்சீங்கன்னா வந்து லைக் அந்த ஃபீல்டு சரியான ஃபீல்டா, நீங்க சூஸ் பண்ற ஃபீல்டு சரியான ஃபீல்டா, இல்ல நம்ம வேற ஏதாவது மாத்தலாமா அப்படின்னு அவங்களும் ஒரு கைடன்ஸ் கொடுப்பாங்க. ஓகேவா? நம்ம யோசிக்கிறது எல்லாமே என்ன தெரியுமா, லாங் டேர்ம். அடுத்து ஒரு 5 வருஷம் கழிச்சு நான் போற ஃபீல்டு சரியான ஃபீல்டா, நம்ம இல்ல வேற ஏதாவது ஒரு ஃபீல்டு ஐடென்டிஃபை பண்ணலாமான்னு இப்பயே முடிவு பண்ணுங்க. ஏன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன், 5 வருஷம் 6 வருஷம் 10 வருஷம் கழிச்சுலாம் ஐயோ நம்ம முன்னாடி தப்பான ஃபீல்டு சூஸ் பண்ணணும்னு இப்போ வந்து எல்லாம் மாத்திக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு ஆரம்பத்திலே நம்ம கரெக்டா ஃபீல்டை முடிவு பண்ணிட்டீங்கன்னா நீங்க அதுல கொண்டு போறது, உங்க லைஃப் கொண்டு போறது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. நிறைய பேர் ஐடிக்குள்ள வரணும்னு நினைப்பாங்க. எந்த டிகிரியா இருந்தாலும் பரவாயில்ல, எந்த டிபார்ட்மெண்டா இருந்தாலும் பரவாயில்ல, ஐடிக்குள்ள நுழைய முடியுன்றது தான் நிதர்சனமான உண்மைங்க. இப்ப நம்ம பாக்குறது ரெண்டாவதுங்க. ரெண்டாவது வந்து என்ன பண்ணா, நீங்க ஒரு டிகிரி பண்ணிருக்கீங்கன்னா அந்த டிகிரிக்கான ஸ்கில்ல டெவலப் பண்ணிக்கோ. உன் ஃபீல்டுக்குள்ள போக போற சார், நான் மெக்கானிக்கல் படிச்சிருக்கேன் சார், மெக்கானிக்கல் ஃபீல்டுக்குள்ள போக போறேன்னா அந்த ஸ்கில் உனக்கு இருக்கா, அதை டெவலப் பண்ணிக்க பாருங்க. ஓகேவா? ஒரு ஆட்டோகேட் சாஃப்ட்வேர்ஸுங்களோ இல்லை கேட்டியா க்ரியோ ஏதோ ஒரு சாஃப்ட்வேர்ஸை லேர்ன் பண்ணிக்கிட்டு டிசைனிங்லாம் லேர்ன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வேலை தேடினா வேலை கிடைக்க வாய்ப்பு இருக்கும். ஸ்கில்லுங்க. ஆனா அது கூட வந்து ஆப்டிடியூடும் நீங்க படிக்க வேண்டியது இருக்கும். சரிங்களா? ஏன்னா ஆப்டிடியூடை வச்சு ஃபர்ஸ்ட் ஒன்று ஒரு ஆப்டிடியூட் வைப்பான். மேத்தமெட்டிக்கல் ஸ்கில் உனக்கு இருக்கான்னு பார்ப்பான். அதுக்கப்புறம் தான் டெக்னிக்கல் ஸ்கில்க்கு போக முடியும். ஓகே, இதுதான் ரெண்டாவதா நீ பண்ணணும். ஸோ ஆப்டிடியூடை கற்றுக்கணும். இல்லை லைக் அனாலிட்டிக்கல் ஸ்கில்ஸை டெவலப் பண்ணிக்கிட்டு டெக்னாலஜியும் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா வந்து ஈஸியாக நீங்கள் வேலைக்கு போயிடலாம். இது ஒரு ஆப்ஷன். ஐடிக்குள்ள நுழையணும்னு ஆசைப்படுறேன் சார், ஏதாவது ஷார்ட் கட் இருக்கான்னு கேட்டீங்கன்னா வந்து இது இருக்குங்க. எனக்கு ஆப்டிடியூட் வரவே மாட்டேங்குது சார், நான் என்ன பண்ணலாம் சார் அப்படின்னா, அப்போ நீங்கள் ஒரு கோர்ஸ் மாதிரி படிச்சிடணும். ஸோ ஆப்டிடியூட் வராதவங்க என்ன பண்ணலாம்னா ஒரு டெக்னாலஜிக்கல் கோர்ஸ் மாதிரி நீங்கள் படிச்சிடணும். ஓகேவா? ஃப்ரெஷருக்கு வந்து ஐடியில் நான் சொல்கிறேங்க, மற்ற ஃபீல்டில் நீங்கள் விசாரிச்சிங்க. ஐடியை பொறுத்த வரைக்கும் ஃபுல் ஸ்டாக் வெப் டிசைனிங் மாதிரி படிங்க. ஃப்ரெஷர்ஸ்க்கு வெப் டிசைனிங்கே எடுப்பாங்க, வெப் டிசைனிங் ஏரியாவில் எடுப்பாங்க. ஓகேவா? ஆன் தி அதர்ன்னு பார்த்தீங்கன்னா வந்து டேட்டா சயின்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுங்க, இந்த மாதிரி ஏரியாவை நம்ம அவாய்ட் பண்ணலாங்க. ஏன்னா ஃப்ரெஷர்ஸ்க்கு இந்த ஃபீல்டில் எடுக்க மாட்டாங்க. ஓகே, ரொம்ப உஷாராக இருக்கணுங்க. இந்த பைத்தான் ப்ரோக்ராமிங் கூட வந்து ரொம்ப டவுனில் இருக்குங்க. ஸோ அதெல்லாமே அவாய்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஓகே, ஃபுல் ஸ்டாக் பைத்தான் இருக்கட்டும், பைத்தான் ப்ரோக்ராமிங், டேட்டா சயின்ஸு, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்லாம் வந்து ஃப்ரெஷர்ஸே எடுக்க மாட்டாங்க. மற்றவங்களுக்குலாம் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஃப்ரெஷர்ஸ் டிகிரி முடிச்ச பையனுக்கு இல்லை வந்து ஐடிக்குள்ள ஃபர்ஸ்ட் நுழையிற யாருக்குமே எடுக்க மாட்டாங்க. இது முதல்ல புரிஞ்சுக்க. நாலாவது நம்ம பண்ண வேண்டியதுன்னு கேட்டீங்கன்னா வந்து, நான் வந்து லைக் படிச்சுட்டேன் சார், நல்ல ஸ்கில்ல டெவலப் பண்ணிட்டேன் சார், பக்காவா ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். தயவு செஞ்சு ப்ரிப்பேர் பண்ணாம இன்டர்வியூக்கு போய் வேலைக்கு தேட ஆரம்பிக்காதீங்க. நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா வந்து வேலை கிடைக்காது. ஏன்னா வந்து எல்லாருமே என்ன தெரியுமா யோசிப்போம், ஐயோ இன்டர்வியூ வர மாட்டேது, இன்டர்வியூ வர மாட்டேது, வந்தா நீ கிளியர் பண்ணுவீங்கன்னு கேட்டால் அதுக்கு பதில் இருக்காதுங்க. ஸோ இன்டர்வியூ எல்லாருக்குமே வருங்க, நீ கிளியர் பண்ணுவியா இல்லையான்றதான் கேள்விங்க. முதல்ல வந்து லைக் அந்த ஒரு ஒரு ப்ரோ சொல்லுவாங்க இல்லைங்களா, எப்படின்னா வந்து நீ ஒரு மரத்தை வெட்டுறதுக்கு முன்னாடி வந்து அது ஷார்பன் பண்ணிக்கிட்டே இரு, ஷார்பன் பண்ணிக்கிட்டே இரு, ஒரு நாள் வெட்டு பக்காவா வெட்ட முடியும் உன்னால.
ஓகேவா? ஸோ மொக்கையா ஒரு கத்திய வச்சு நீ வெட்டிட்டே இருக்கிறத விட ஷார்ப்பன் பண்ணிட்டே இருன்னுவாங்க. அப்ப உன் திறமைய வளர்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா வந்து வேலை கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். இங்க இருக்க அனைவருக்கும் வேலை கிடைக்கும்ன்றது தான் நிதர்சனமான உண்மைங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து பெர்ஃபெக்ட் ரெஸ்யூமே. உங்க ரெஸ்யூம் தாங்க உங்களுடைய உங்களுடைய மிரர்ங்க. உங்களோட கண்ணாடிங்க. ஒரு ரெஸ்யூம அழகா சூப்பரா பிரிப்பேர் பண்ணிக்கங்க. ப்ராஜெக்ட். ஸோ உங்க ப்ராஜெக்ட்ல ஏன்னா இம்ப்ளிமெண்ட் பண்ண தெரிஞ்சவன தான் வேலைக்கு எடுப்பாங்க. அந்த ப்ராஜெக்ட்ல நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கணுங்க. பெர்ஃபெக்ட் இன் ப்ராஜெக்ட்ங்க. 6வதா நம்ம பார்க்க வேண்டியது வந்து டெக்னாலஜிக்கல் ப்ரிப்பரேஷன். நான் திரும்ப சொல்றேங்க. ஸோ ப்ராஜெக்ட்டை சூப்பரா பண்ணியிருக்கணும். அதை எக்ஸ்பிளைன் பண்ணவும் தெரிஞ்சிருக்கும். டெக்னிக்கலாவும் நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கணும். இது 2மே இருந்துச்சுன்னா வந்து நீங்க சூப்பரா வேலைக்கு போயிடலாம். 6வது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சரியான நௌக்கரி ப்ரொஃபைல்ங்க. ஸோ நௌக்கரியில நீங்க போடலாங்க. ஃபவுண்டிட் வெப்சைட் இருக்குங்க. இது இல்லாம வந்து லைக் லிங்க்டின்ல நீங்க ப்ரொஃபைல அப்டேட் பண்ணலாங்க. இந்த மாதிரி இந்த சோஷியல் நெட்வொர்க்ஸ் வந்து உங்க ப்ரொஃபைல்லாம் அப்டேட் பண்ணி வச்சுங்க. ஃபைனலா பார்த்தீங்கன்னா உங்க ரிலேட்டிவ்ஸுங்க. நமக்கு தெரிஞ்சவங்க, உங்களோட சீனியர் இருப்பாங்க, சொந்தக்காரங்க இருப்பாங்க. யாரெல்லாம் தெரிஞ்சவங்க எல்லாத்தையும் ஒரு வார்த்தை சொல்லி வச்சுட்டு உங்களுக்கு ரெஸ்யூம் அனுப்பி வச்சிருங்க. ஏன்னா அந்த சோஷியலா கனெக்ட் ஆகும்போது யார் மூலமான நமக்கு வந்து ஓப்பனிங்ஸ் இன்டர்வியூ வர வாய்ப்புகள் இருக்கும். அண்ட் ரெஃபரல் மூலமா வர இன்டர்வியூஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். நம்ம சொந்தக்காரங்க ஒரு மேனேஜரா இருப்பாருங்க. அவர் மூலமா நீங்க போனீங்கன்னா வந்து அவங்களாம் வந்து தப்பா நினைப்பாங்க. அதெல்லாம் நமக்கு தேவையில்லைங்க. நமக்கு தேவை வேலை தாங்க. ஸோ புத்திசாலித்தனமா திங்க் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு வேலை கிடைக்கும். உங்களுக்கு வேற எந்த கைடன்ஸ் ஆனாலும் நீங்க கான்டாக்ட் பண்ணுங்க. கண்டிப்பா இந்த வீடியோ பிடிச்சி ஒரு பெரிய நம்பிக்கையோட இந்த வீடியோ முடிக்கிறேங்க. உங்களுக்கு எந்த கைடன்ஸ் இருந்தாலும் வாங்க என்கிட்ட பேசுங்க. சென்னையில மட்டும் தான் நான் இருப்பேங்க. டீட்டெயிலா பேசலாம். உங்களுக்கு என்ன உதவி நான் பண்ண தயாரா இருக்குங்க. நீங்க எனக்கு பண்ணக்கூடிய ஒரே ஒரு இது என்னங்க, நல்லதை பகிர்வோம், நல்ல சமுதாயத்தை உருவாக்கும். நாம் வீழ்ந்தாலும் நம் இனம் வாழட்டுங்க. வாழ்க தமிழ். திஸ் இஸ் மை விக்கி டிக்கி அண்ட் காஷி இன்ஃபோடெக்ங்க. ஒரு நாள் இந்த சமுதாயம் ஒரு பெரிய நம்பிக்கையோட இந்த வீடியோ முடிக்கிறேங்க. நான் மாறிட்டேன். நீங்களும் மாறுங்க. நம்மள சேர்ந்த ஒரு புது சமுதாயத்தை உருவாக்கலாம். அது நேர்மையான, நியாயமான சமுதாயமா இருக்குங்க. தமிழ்நாக வாழ்வோம், தமிழ்நாக இணைவோம். நன்றி, வணக்கம்.